ஸ்ரீ மகா சுதர்சன மகாயாகம் உலக நன்மைக்காக நடத்திட வேண்டும் என்று என்னிடம் ஒன்று கேட்டதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பெருமாளுக்காக பாலாஜி பக்தருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக, மிக எழுச்சியாக, மிக சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் 10,000 மக்களை எதிர்பார்த்தோம். அது 19,000 மக்களை கடந்து அதன் பிறகு அதில் வருகை தந்தவர்கள் அதிகப்படியான கணக்கு என்று உளவுத்துறை 23,000 நபர்கள் இருக்கும் என்று தெரிவிக்கும் அளவுக்கு அங்கு மக்கள் வந்து சென்றார்கள். மிக விரைவில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை துவங்க இருக்கிறோம். அதில் அறிவிப்பு வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுவது 1008 ஸ்ரீ மகா சுதர்சன மகாயாகத்தின் சிறப்பு மலர் வெளியீட்டு விழா என்று ஒன்று ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வை அங்கு அறிவிப்பதாக இருக்கிறேன். நிச்சயம் அனைவரும் அதிலும் கைகோர்த்து இணைய வேண்டும். நம் பகுதியில் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய ஒரு சொல்லாக அது அமையும். அது பாலாஜி பட்டாச்சாரியார் அவர்களுக்கு தெரியும். அவர் என்னுடன் இருப்பார், நானும் அவருடன் இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று தெரிவித்து, இது எல்லாம் அந்த பெருமாளின் அருளால் மற்றும் இங்கு வருகை தந்த பக்தர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இதை நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் உடன் இருந்து பணியாற்றிய அனைத்து அன்பு உள்ளங்கள், என்னுடன் இருந்து ஆத்மார்த்தமாக பொருள் உதவியாக, உடல் உழைப்பாக, உள்ளத்திலிருந்து செஞ்ச காரணத்தினால்தான் அது ஜெயிச்சது. தனிப்பட்ட ஜெகதீஸ்வரன், தனிப்பட்ட பாலாஜி பட்டாச்சாரியாருக்கு வெற்றி கிடையாது. இது உங்கள் அனைவரையும் சேர்ந்த வெற்றி, பெருமாளின் வெற்றி என்று தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்ல போட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா நல்ல ஒரு சிறப்பான செய்தி. அது எல்லாரும் இதில் சங்கல்பம் பண்ணிக்கணும். ரட்சை கட்டிக்க வேண்டாம். ரட்சை கட்டிக்காம மனசுல ஒரு உறுதி போட்டு இன்றிலிருந்து தூக்கமின்றி அந்த காரியத்தை எவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜெகதீஸ்வரர் சார் கூட அதை பண்ணணும் வேண்டி கேட்க முடியும். 1000 கிலோ அதை உருவாக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அதுக்கான இடம் அறிவிக்கப்படும். இதில் கைங்கரியம் பண்றோம்னு நினைக்கிறவங்க 1 கிலோ அந்த ஐம்பொன் 1 கிலோ வாங்கி தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒரு பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து செய்யல. சாதாரண பாமரனும் வரலாம், பணக்காரரும் பங்கு பெறலாம். அப்போ எப்படி இதை கொண்டு வர முடியும் அப்படின்போது, தன்னுடைய வீட்டில் படிக்கிறாங்க நியூஸ் பேப்பர், அதை கொண்டு வந்து கூட கைங்கரியமாக கொடுக்கலாம். வீட்டில் இருக்க இரும்பு, பிளாஸ்டிக், அலுமினியம், அதில் வீட்டில் இருக்கிற இந்த உலோக பொருட்கள் எது வேண்டாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா அதை உருவாக்குற ஃபேக்டரிக்கு மொத்தமாக அனுப்பி அதை அவங்க அப்படியே மொத்தமாக ஹோல்சேலில் வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கு எத்தனை கிலோ அந்த ஐம்பொன் கிடைக்குதோ அவங்க வாங்கி அதை உருவாக்க போறாங்க. 32 அடி ஒரே நேரத்தில் முருகர் ஒரு கண்டெய்னர் வரப்போறாரு. ஒரே நாள் அவர் எதிர்த்து நிற்க போறாரு. மிகப்பெரிய அளவில் 40வது நாள் 48வது நாள் அந்த இடத்துல மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதற்கான இடம் தேர்வு, தேவையான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு. அதை துவக்கிட்டேன். என்னுடைய தம்பி வினோத் அவர்கள் திடீர்னு ஒரு கிலோ ஐம்பொன் வாங்கிட்டு சாமி முருகர் பண்ணி வச்சாரு. என் ஆபீஸ்ல ஒரு முருகர் இருக்கு, முருகர் வாங்கிட்டு வச்சாரு. எனக்கு அது முடிஞ்சிருச்சு. இது வெற்றி பெற போகுது. ஆனா காலம் நேரம் எடுத்து செஞ்சாதான் எல்லாமே சிறப்பாகும். இதுல நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண உதவி எப்படி வேணாலும் செய்யலாம். உறவினர்கள் மூலமா எப்படி வேணாலும். எங்களுக்கு தேவை அந்த ஐம்பொன் மெட்டீரியல், அந்த தேவையான பொருள், உலக பொருளும் அதுக்கான லேபர் தான். இடம் தேர்வு சிறப்பான முறையில் அமைஞ்சிடும். அமையாமலாம் இருக்காது. அது சொல்ற மாதிரி தான். கண்டிப்பா ஒரு தெய்வ காரியங்கள் எடுக்கும் பொழுது நான் நடத்தவே முடிவு பண்ணிட்டா அந்த தெய்வம் நடத்தி கொடுத்துருவாரு. அதனால பிரம்மாண்டமா நடக்கப்போது. அப்புறம் சீனிவாசன் சார் சொன்னார், பக்கத்தில் ஒரு ஆச்சரியம் வைக்கணும் அப்படின்னாரு. நம்ம மனசு தானே காரணம். 5 தெய்வங்களை வைப்போம், 1000 கிலோவில் வைப்போம். மொத்தம் 10,000 கிலோ அங்கே ஐம்பொன்ல உருவாகலாம். செய்வோம், ஏன் செய்யாம போறோம்? பிரம்மாண்டமா இருக்கட்டும். அந்த கோவில் அமையும் போதே ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா மாறும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா மிகப்பெரிய அளவு மக்களுக்கான உதவி தான்.
மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, அன்னதானங்கள், திருமணங்கள், அந்த மாதிரி அந்த கோயில் மூலயமா என்னென்ன செய்ய முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. அது அந்த கடவுள் தான் நடத்தி வைக்கணும். எல்லாரும் சேருங்க, எல்லாருமே சேருங்க. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியாக அமையும். நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கணும். வந்தவங்க எல்லாருக்கும்